ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏன் சித்திரை புத்தாண்டு கொண்டாடுறோம் தெரியுமா? 12 ராசியில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் ஆட்சி புரிவதனால சூரிய பகவானுக்கு அனைத்து விதமான ஆற்றல்களும் கிடைக்குமா. இந்த காலத்தை நிலவேணி காலம்னு சொல்லுவாங்க. கோவில்களில் நிறைய விசேஷங்கள் நடைபெறும். இயற்கையில் புது தொடக்கமாக இருக்கும். தமிழர்களுடைய ஆண்டின் தொடக்கமாக விளங்குது சித்திரை முதல் நாள். இது ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் நீட்டிக்கும். தமிழ் இலக்கியத்தில் தலைநாள்னு சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு நாம் என்னென்ன பூஜைகள்லாம் செய்வோம் சொல்லட்டுமா? நம்ம வீட்டு அறையில் பூஜை அறையில் சுத்தம் பண்ணிட்டு மாப்பழா வாழை முக்கனி படைக்கணும். அது ஏன் அந்த 3 கனி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய முக்கியமான 3 பழங்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த முக்கனியை வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். இந்த சித்திரை மாத முதல் நாளில் தானம் செஞ்சால் மகிழ்ச்சியும் செல்வ பாக்கியமும் கிடைக்கும். அதுவும் நீர்மோர், பானகம், இந்த வெயிலுக்கு எதமாக பிரசாதங்கள் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போய் வழிபடுறது வழக்கம். மலைப்படுகடாம் தலைநாள் பூத்த பொன்னினர் வேங்கை என்றும் பழமொழி 400 கனிவேங்கை நன்னாளோ நாடி மலர்தலால் என்றும் பாடுவதால் இளவேனில் துவக்கமான சித்திரையே அக்காலத்தில் தலைநாளாக மிளிர்ந்தது என்றும் சொல்கிறார்கள். வாவ், நான் சொன்னதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சொன்னாங்கல்ல. ஓகே, அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய்.